ஹாய் யூஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். சபேஷன் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தீங்க, நிறைய பிரபலமான ஆக்கள்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கூட நான் கண்டுக்காம விட்டேன். உண்மையிலே சபேஷன் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, அதை விட ரொம்ப நல்லா படிக்கிறான்றது முக்கியமான விஷயம். இந்த சபேஷன் வந்து அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் என்ற இடத்துல ஒரு சின்ன கிராமமான விநாயகபுரத்திலிருந்து கஷ்டப்பட்டு இந்த சரிகமபா ஜீ தமிழனுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியுமே தவிர, இதுக்கு முதல் 3 வருஷத்துக்கு முதல் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு முக்கியமான மீடியா அதில் கூட அவர் நிறைய பாடல்கள் படிச்சிருந்தார். அப்போ எல்லாமே சபேஷன் நிறைய பேருக்கு தெரியலை. அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார், அப்போ கூட தெரியலை. இந்த நம்மளோட மக்களுக்கு எல்லாருக்கும் சரிகமபா நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவர் அச்சீவ் பண்ணதை தாங்கிக் கொள்ள முடியாம அழுத அந்த விஷயம், அந்த ஒரு நடிப்பு நீங்க சொன்னது, அப்போதான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும், அதுவும் இலங்கையில் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து சபேஷன் இப்படியெல்லாம் நடிப்பார்ன்ற விஷயத்தை பற்றி ஹைலைட் பண்ணி பேசுறீங்க. அது உண்மைதான். எந்த ஒரு மனுஷனும் வந்து சாதிக்கிறதுக்கு முந்தைய யாருமே கதைக்க மாட்டாங்க, கேலி கிண்டல்கள் பண்ணுவாங்க. அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு நல்ல விஷயங்கள்லாம் கதைப்பாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு மேலே 1 மந்த்துக்கு மேலே வந்து நான் கதைக்க வேண்டிய விஷயத்தை எப்படி மறந்து போனேன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த வீடியோ இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன். முதலாவது பாட்டிலே சரிகமபா நிகழ்ச்சியில் மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தார். தவிர சொந்தமில்லையே காதலிக்கும் முன், இது கூட நான் படிக்கல, சபேஷன் அவர் வாய்ஸ் தான் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இப்படி வந்து மிகப்பெரிய அளவுள்ள இந்த பாடலை பாடி மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை பெற்றிருந்தார். மிகப்பெரிய நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்து கிடைக்கப்பட்டிருந்தது. அது உண்மைதானே, எந்த ஒரு காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறியும் பாடம் இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற டைமில், ஆனால் நேற்று நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உண்மையாக ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்னேகாவை பற்றி நான் காய்ச்சிருந்தேன். தங்கை ஸ்னேகாவை பற்றி, சபேஷன் அவர்களை பற்றி நான் கதைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தால் மறந்துட்டேன்னா சொல்ல, உண்மையிலே அது இந்த மிஸ்டேக். அண்ட் வந்து இப்போ நான் ஏன் கதைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் வீக் வந்து நிகழ்ச்சி பார்த்தேன். என்ன சபேஷன் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் என்ற மாதிரி தான் இருக்குது. பூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் வந்து காலம் மடக்கி கட்டியெல்லாம் இந்த ஃபில்மே மேக் பண்ணல. இது கடைசியாக நிறைய பேர் கேட்டு வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ம் எப்படி மேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்பயும் வந்து ஃபில்ம் அந்த படத்தை எடுத்த அவங்களால சொல்லப்படலை. இதுவும் ஒரு யூகத்தில் சொல்லப்படுற விஷயம். பார்த்தீங்கன்னா, அவர் நிற்கிற இடங்கள்லாம் தோண்டப்பட்டு முழங்கால் வரைக்கும் தோண்டப்பட்டு இப்படி தான் அவர் அந்த அபூர்வ சகோதரர்களில் நடிச்சிருந்தார். காலம் மடக்கி கட்டியெல்லாம் நடிக்கலன்னுலாம் சொல்லப்பட்டிருந்தது. இதை தாண்டி இப்போ சபேஷன் வந்து இந்த ஸ்டேஜில் அது லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காலை வந்து மடக்கி கட்டி அபூர்வ சகோதரர்களை கமலஹாசன் நடித்த அதே மாதிரி காலை மடக்கி கட்டி இந்த பாட்டு முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் இந்த 5 நிமிஷம் வரைக்குமே காலை மடக்கிட்டு நின்று இந்த பாடலை படிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல் படிக்கிறது ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நம்ம காலை மடக்கிட்டு நின்றோம்னு சொன்னால் பெயின் அரைக்கும், அது ரொம்ப நேரத்துக்கு நிற்கலாது. ஸோ அந்த பெயினில் இந்த ஸ்ருதி என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்படியான விஷயங்கள்லாம் வந்து தடுமாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணி ஒருத்தர் நடிக்கிறான்னு சொன்னால், படிக்கிறான்னு சொன்னால், அதுக்கு ஒரு ரீசன் என்ன? அவ்வளோ விஷயங்கள் வந்து லைஃப்பில் ஏமாற்றப்பட்டு அவமானப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும் என்று சொன்னால், நான் கிட்டத்தட்ட இவருக்கு 30 வயசு நினைக்கிறேன் அவரால் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ இவர் வந்து அத்தனை வயசு வரைக்கும் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வேலை எடுக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் கேலி பண்ணி வைக்கிறாங்க. பாட்டு படிச்சுட்டுறாயே, உனக்கு ஒரு வேலை எடுத்துட்டு ஒரு வேலையை பார்க்கலாமே. இந்த பாடல் எல்லாம் ஒரு மனிதனை வந்து உயர்ந்த நிலை கொண்டு வருவாங்கலாம் கேலி பண்ணினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து பெருமையாக சொல்லுவாங்க அவங்களோட ஊர்லேயே. இப்படியானவங்க மத்தியில் நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து எல்லாத்துக்குமே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் அவர் யூஸ் பண்ணிக்க. இல்லாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாடகர் ரியாலிட்டி ஷோவில் வந்து பண்ணணுமான்றது கேள்விக்குரிய விஷயம். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இலங்கையில் அது மட்டக்களப்பு அம்பரமாடுது பக்கத்துலனே. ஸோ இப்படியான ஒரு திருக்கோயில் இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய ஒரு திறமையான மனிதனை வந்து நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் என்று ரொம்ப சோகமான விஷயமா இருந்தது. அண்ட் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இப்போயாச்சும் நான் அந்த வீடியோ மேக் பண்ணீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் நீங்கள் இவரை தெரியாம இருக்கும், அல்லது வந்து இந்த முதலாவது பாடல் படித்து சரிகமபா ஜீ தமிழில் வந்தோடனே அழுது புரண்டு இப்படியெல்லாம் பண்ணுறாரு நடிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் கூட பேசியிருக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒருத்தரை வந்து திறமையான ஒரு நபர் வந்து வெறும் நாடகத்தால் நடிப்பால் மட்டுமே அச்சீவ் பண்ண முடியாது. அவருக்குள்ள திறமை இருந்தால் மட்டும்தான். இல்லாட்டி அந்த போட்டமலன் திவாகர் மாதிரி இப்படி மொக்கையாக நடிக்கிறாங்க மத்தியில் உண்மையிலே வந்து தன்னுடைய கஷ்டத்துக்காக நடிப்போடு சேர்த்து அந்த பாடலை வந்து திறமையாக படிச்சிருந்தாரு. ஸோ இப்போயாச்சும் நம்ம ஒரு டைமில் என்கரேஜ் பண்ணோம் இல்லையா? இவ்வளோ நாள் நீங்கள் கேலி பண்ணியிருந்தா கூட ஒரு சில பேர், நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து அந்த அதாவது நம்மளும் வந்து முன்னேறவங்களையும் மட்டம் தட்டி கொண்டிருக்கிற அப்படியான ஒரு சில பேர் இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போயாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நல்லவர்கள், முன்னேறவர்கள், முயற்சி செய்கிறவங்க
பாராட்டுக்குரியவங்க, அவங்கள கட்டாயமா நாம பாராட்ட வேணும். ஸோ மறக்காதீங்க, இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஒரு நண்பனாக சபேஷன் வந்து அச்சீவ் பண்ணட்டுமே, ஒரு தமிழன் அவன் வந்து சாதிக்கட்டுமே. ஸோ புஷ் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவோம். அடுத்தது இப்படி ஒரு நல்ல ஒரு அப்டேட்டான நியூஸோட அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படியான விஷயங்கள்லாம் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து ஆன் டைமுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.